ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சியில் அரேஸ் தான் பார்க்க போகிறோம். அரேஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். அது வந்து சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒன் ஆஃப்டர் another. இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு 10 பேரோட மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணோன்னா 10 வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணலாம். அரே எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, டேட்டா டைப் ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு எத்தனை பேர் நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறோம். 10 பேருனா 9ன்னு கொடுக்கணும் இந்த இடத்துல. அண்ட் இங்கே அரேக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். நான் கேன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் செமிகோலன். ஏன் இப்போ 10 பேருக்கு ஸ்டோர் பண்ணும்போது நான் 9ன்னு கொடுக்குறேன்னா, இங்கே பாருங்கள், 0லேருந்து தான் இண்டெக்ஸ் நம்பர் ஆரம்பிக்கும் அரேயில். ஸோ அதனால் இப்போ வந்து இதுலேயே நம்ம 10 பேர் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஈச் 5 மார்க்குக்கு ஒரு 5 மார்க்ஸுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னா இப்படி சேவ் பண்ணலாம். 4 5 6 வராது, 3 5 4. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே 10 பேர் நம்பர்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா, இன்டீஜர் அரே கேல 0th இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோன்னு நம்ம சொல்லுவோம். இது 9த்னா கேன்னு ஒரு இன்டீஜர் அரேல 9th இண்டெக்ஸ் நம்பரில் 5ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இது 5th நம்பர்னா இந்த மாதிரி மற்ற ஒரு நம்பருக்கும் நம்ம ஜஸ்ட்டு 1 2 இது மாற்றினா போதும். கேங்கிற ஒரு இன்டீஜர் அரேல 5th இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம 3ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். கேரக்டர்ஸ்க்கும் அதே தான். ஆனால் அரேல வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் எண்டில் நம்ம வந்து நல் கேரக்டர்னு ஒன்று கொடுப்போம். அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 லெட்டர் நேம் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே தள்ளி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நல் கேரக்டர்னு ஒன்று கொடுப்போம். அதாவது நம்ம கொடுக்க மாட்டோம், கம்பைலர் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட இந்த ஸ்ட்ரிங் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு நல் கேரக்டர் யூஸ் பண்ணும், விச் இஸ் \0. அரேல டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் டைமென்ஷனல் அரே, டபுள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா ஒன்றும் இல்லை, இந்த இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 சப்ஸ்கிரிப்ட். அதாவது சப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அதை நம்ம லீனியர் அரேன்னு சொல்லுவோம். ஆனால் அப்போ வந்து ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதில் வெறும் ஹோமோஜீனியஸ் டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளோட் அரேல வெறும் டெசிமல் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அது இன்டீஜர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி கேரக்டர்ஸ் அரேல நம்ம வெறும் கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த மாதிரி. ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன கற்றுப்போனா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கேன்எஃப் அண்ட் கெட்ஸ் அண்ட் அரே பற்றி. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன இது பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அந்த கேரக்டர் அரே பேர் O. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்புட் கேட்குறோம், என்டர் எனி நம்பர். அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆம்பரசன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் நான் கொடுத்துருக்கேன். பட் ரெண்டும் இல்லாமல் நமக்கு அவுட்புட் வரும். அண்ட் இங்கே திருப்பி printf ஸ்டேட்மெண்ட், த ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறதுக்காக printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்டர் எனி நேம், நான் வந்து RKன்னு கொடுத்துருக்கேன். த நேம் இஸ் R. ஏன் வெறும் R தான் வருதுன்னா, ஸ்கேன்எஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் இருந்தால் அதை அலோவ் பண்ணாது. அதனால தான் நமக்கு வெறும் ஃபஸ்ட்டு நேம் மட்டும் தான் வரும், லாஸ்ட்டு நேம் வராது. இதுக்கு தான் நம்ம கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ஸுக்கு மட்டும். பட் ஆனால் கெட்ஸ் வந்து ஒரு அன்ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன், அது வெறும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற நம்பர்ஸ் இல்லைனா ஃப்ளோட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, வந்து பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம்.
enter any name h k, the name is h. ஸோ இந்த இடத்துல நம்ம அரேல வந்து ஆம்பர்சன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் அது எரர் காட்டும் பை டிஃபால்ட்டா. ஸோ இதே இடத்துல நம்ம கெட்ஸ் கொடுக்கலாம். கெட்ஸ் அப்புறம் வேரியபிள் நேம் ஓ கொடுக்கணும், இதுக்கும் செமிகோலன். இப்போ பாருங்க நான் ரெண்டும் கொடுக்குறேன்னா ரெண்டுமே நமக்கு அவுட்புட்டாக வரும். yu, the name is yu. ஸோ இது ஸ்ட்ரிங்கில் பிளாங்க் ஸ்பேசஸ் இருந்தாலுமே அது வந்து நமக்கு அவுட்புட் தரும், இல்லை பிளாங்க் ஸ்பேஸ் இல்லைனாலும் அவுட்புட் தரும். சும்மா அடிஷ்னலாக டபுள் டைமென்ஷனல் அரேனா என்னென்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கிறது தான் டபுள் டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா நிறையா சப்ஸ்கிரிப்ட் இருக்குது. மல்டினா 3 இருக்கலாம், 10 இருக்கலாம், அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த அரேல வந்து ஈச் எலமெண்ட்டுக்கும் வேல்யூ எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து பிங்கிற ஒரு இன்டீஜர் அரே வேல்யூக்கு நான் 67 சொல்கிறேன், 67ன்னு வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோன்னா, பி அப்புறம் எந்த இண்டெக்ஸ் நம்பர் 0ங்கிற இண்டெக்ஸ் நம்பரில் வேல்யூ என்னன்னா 6. அதே மாதிரி பிங்கிற ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பரில் வேல்யூ வந்து 9. பிங்கிற இது செகண்ட் இண்டெக்ஸ் நம்பரில் வேல்யூ வந்து 12. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம ஒரு வேல்யூவும் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து printf கொடுக்கலாம். ஸோ பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து 6ன்னு வரும். 6. இதே மாதிரி நம்ம வேல்யூ கொடுக்காத நம்பருக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். 3 0ன்னு வந்துருக்கு. இன்கேஸ் புது கம்பைலர்னா நமக்கு அவுட்புட் வந்து 0ன்னு வரும். பழைய கம்பைலர்னா ஒரு கார்பேஜ் வேல்யூ இல்லை ரேண்டம் வேல்யூவாக வரும். இப்போ நம்ம ஒரு இதுக்கும் வேல்யூ டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபார் லூப்ஸ் வச்சு ஒன்னொன்றுத்துக்கும் சீக்வென்ஷியலாக நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Hope you guys enjoy my video. Bye.